பிடிக்கல. வேற நீங்கள் என்ன நினைச்சது? இப்படியா ரோட்ல போய் எல்லாரும் எதுவுமே அசிங்கப்படுத்துவ? ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க. என்ன பழக்கம் அதெல்லாம்? வேற என்ன என்ன பண்ண சொல்லுது? உங்க அம்மா பண்றத பாக்குதில்லே. இப்ப நான் என்ன பண்ணும் சொல்லுங்க நீங்களே. எங்க அம்மா பண்ணா, எங்க அம்மா வீட்டுக்குள்ள பண்றா. யாருக்காச்சும் அது தெரியுமா? நீ இப்படி வெளியே போய் அசிங்கப்படுத்திட்டு வர. எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் வெளியே போவேன் ரோட்டுக்கு? யோசிச்சு பாரு. நானும் தான் ரோட்டுக்கு போகும், இதே மூஞ்சில தானே போகும். ரோட்ல உட்காந்து அழுதுது நான் தானே. நானே கவலைப்படல, நிம்பலேன் படுறான். அதானே, நீ ஏன்டா கவலைப்படுற? நீ கவலைப்படாத. இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு நானு நீ எல்லாம் தலையில துண்டை போட்டுட்டு தான் ரோட்ல போனோம். அவ்வளோத்துக்குள்ள எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்திட்டு வந்துட்டான் அவன் பொண்டாட்டி. தப்பு பண்ணது அது. அத கேள்வி கேட்கலே, நிம்பள கேள்வி கேக்குது. குடும்பத்துக்கு ஏத்தவான்னால்டி உன் தம்பிக்காரன் இவளை ஏத்தவதான். ரோட்ல போய் நின்று என்ன மானத்தை வாங்கிட்டு வந்துட்டா பார். கூட்டிட்டு வந்திருக்கான் பார் அவளை. நான் எவ்வளவுக்கு உன்னை பெருமையா பேசணும், நீ அந்த அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்ட சுஷ்மா. எல்லாரும் இதுலயும் என் மானம் போயிடுச்சு. நல்ல அழுல, நல்ல அழு. இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? மான மரியாதைலாம் போனதுக்கு அப்புறம் தலையில தூக்கி வச்சு ஆடினியே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவ இஷ்டத்துக்கு அம்மைய என்ன ஏளனமா பேசின நீ. அதுக்குதான் நீ இந்த அனுபவிக்கிற. நீ இது கம்மியில இனிமேல் தான் இருக்கு உனக்கு. இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போறான்னு பாருவா. லேஸ்பட்டவில்ல நீ நினைச்சுக்க. இன்னைக்கு நான் அம்மா சொல்றேன், எழுதி வச்சுக்க. இனி ஒரு வாட்டி வீதிக்கு போனவா அப்பப்ப வீதிக்கு போயிடுவா, பாத்துக்க. ஆமா, நான் போகதான் செய்யும். நீங்கள் என்னை இப்படி பண்ணினால் நான் கட்டாயம் போகும். கேட்டுக்கல, போகலாம், கட்டாயமா போகலாம், தெரிஞ்சுக்க. இனி அவ வெளியே போகாம இருக்கிற மாதிரி அவளை நல்லா பாத்துக்கடா. அவ என்னென்ன சொல்றாலும் எல்லாரையும் கேளு. அவ துணி துவைக்க போட சொல்வா, இனி அவ துணியை துவச்சு போடு உட்காந்து. ஆமா, நீ துணி துவச்சு போடலன்னா வெண்ணே போயிடுவேன். வா பாத்துக்க. பார்த்து துணியெல்லாம் துவச்சு போட்டு எல்லாம் மடிச்சுக்கிடுச்சு அவளை பத்திரமா வச்சுக்க. என்ன நீ உன் புருஷனை அப்படிதான் பண்ணுமா? புருஷன் கிருஷன்னா அவ்வளவுதான், அவன் வாயை உடைச்சிருவான் பாத்துக்கோ. யாரை பார்த்து மரியாதை எல்லாம் பேசுற? அண்ணன் சொல்லணும். நிம்பளுக்கு அண்ணன், உனக்கு புருஷன் தானே. அதான் நான் சொல்லுது உன் புருஷன். உடம்பு சரியில்லாம ஒருத்தி வீட்டில் இருக்கு, அதுக்கு ஒரு காப்பி தரலே, தண்ணி தரலே, பேச வந்துட்டீங்கோ எல்லாம். ஆமா, தண்ணி கூட மொண்டு குடிக்க முடியாம தானே இருந்த நீ. அவ்வளவு சீரியஸா மாமா படுத்திருந்த உள்ள நீ. எப்ப பாரு தண்ணி தரலன்னு வீதி வீதியா போய் சொல்லிட்டு வர ரோட்ல. முடியுது முடியலே, அத உடு. 2 பேர் யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டுச்சோ, உடம்பு எப்படி இருக்கு, தண்ணி வேணுமா, ஏதாவது தரட்டுமா? ஒன்னும் கேட்கலே. மோசம் மோசம், ரொம்ப மோசம். அப்புறம் நிம்பிள் என்ன சொல்றான்? மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேற என்ன போச்சு? பொண்டாட்டி வீட்டில் இருக்கு, உடம்பு சரியில்லை, காப்பி தரலே, எதுவுமே தரலே. யார் என்ன பார்க்கும்? யார நிம்பிளுக்கு தெரியும்? இங்கே யாரும் எனக்கு தெரியாது தானே. நிம்பிள் காலையில போறான், நைட்டு வாரான், என்ன யார் பார்க்கும்? அதான் இப்படி பண்ணுச்சு. நான் பண்ணது தப்பில்லை, போய்க்கோ. நான் உன்னை வந்து ஹோட்டல்ல எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பாடு தான் வாங்கி கொடுத்தேன்ல சுஷ்மா. அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணிட்டு அது காரணம் வேற சொல்றேன். நானும் உன்னை கவனிக்காம இருந்தா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆமாம், காலையில இருந்து நான் இருக்குது, நீ சாயங்காலம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவே? பொம்பளைங்க கஷ்டம் பொம்பளைங்களுக்கு தான் தெரியும், உனக்கு புரியாது. நிம்பிள் கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வா. எங்க அம்மாவே உன்னை இப்படி பண்ண சொல்லுது, அப்போ தெரியும் உனக்கு. வந்துட்டான். சரி, அவன் அம்மாவையும் அப்பையும் வர சொன்னனால வந்துட்டாவலான்னு கேளு. போய் 2 நாள் இருந்துட்டு வர சொல்லுங்க. ஆடிட்டு இருக்காங்க உட்காந்து. ஆமாண்டா, கையல் வந்துருவா, வந்தோடனே இவளை வர சொல்லு. யாருக்கு ஃபோன் பண்ணுச்சோ? எங்க அம்மாக்கு. எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் நான் ஃபோன் ஒன்றும் பண்ணலே. அதெல்லாம் இங்கே வராது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அப்புறமே மாதிரி இங்கே வருதோ? என்னது, ஃபோன் பண்ணலையா? ஆமாம், ஃபோன் எல்லாம் பண்ணலே. என் கதையை நானே பார்த்துக்கும். நிம்பளுக்கு யாரும் தேவையில்லை. அவங்க நிம்மதியா இருக்குதோ, அதையே நான் கெடுக்கணும்? நான் ஆசைப்பட்டு கட்டுச்சு, நானே பார்த்துக்கும். எல்லாருக்கும் நிம்பல் ஒன்று சொல்றான், எல்லாம் ஒழுங்கா இருங்கோ, நானும் ஒழுங்கா இருக்கும்.
ஏதாவது பண்ணீங்கோ திரும்ப பதிலுக்கு நானும் பண்ணும். புரிஞ்சுதா? சம்ஜிகையா? ரெண்டு பேரும் வாயை கொஞ்சம் மூடுங்கோ, ஈ போயிட போகுது. போதும் பார்த்தது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ, மறந்துடாதீங்கோ.